மாநில சுயாட்சிக்காக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கான முன்னெடுப்பை தம்மை விட்டால் செய்வதற்கு யாருமில்லை என்று தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்தவும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் முதல் பகுதியை சட்டமன்றத்தில் வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில உரிமைகளை வழங்கும் மத்திய அரசு தமக்கு அமையாததால் ஒரு மாநிலமாக மக்கள் காணும் கனவை முழுமையாக நிறைவேற்றும் அதிகாரம் தம்மிடம் இல்லை என்று கூறினார். இதற்கு தீர்வு காணும் வகையில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த உயர்நிலைக் குழுவின் அறிக்கை அமைந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை. சுருக்கமாக சொன்னால் பூனைக்கு மணி கட்டியிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர் அனைத்து மாநிலங்களும் இணைந்து நடத்தும் கூட்டாட்சி அரசாக மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்பதே தமது கொள்கை என்று கூறினார். இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல. இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. கூட்டாட்சி என்பது வாழ்வியல் உணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இதைத்தான் அந்த அறிக்கையும் நிறுவுகிறது. எனவே இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். கூட்டாட்சி கொண்டதாக இந்திய அரசியலமைப்பை மாற்றுவது மத்திய அரசை பலவீனப்படுத்தாது என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி, இந்தி திணிப்பு, கல்வி நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஒரே மருந்து மாநில சுயாட்சிதான் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். கொட்ட கொட்ட புனியக்குடிகள் அல்ல நாம். பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 5 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும், நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. நாம் தான் இதை செய்ய வேண்டும், நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு. மத்திய அரசும் மாநில அரசும் போட்டியாளர்கள் அல்ல என்று கூறிய முதலமைச்சர் இருவரும் பொது அமைப்பின் பங்குதாரர்கள் என்றார். மாநிலங்கள் வளர்ந்தால்தான் மத்திய அரசு வளரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னையில் வெள்ள அபாயம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை திட்டமிடுவதற்கு டிஜிட்டல் ட்வின் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கான 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். அதில் சென்னையில் ஜார்ஜ் டவுன், கத்திவாக்கம், துரைப்பாக்கம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், மடிப்பாக்கத்தில் உள்ள பேருந்து பணிமனைகள் 110 கோடி ரூபாய் மதிப்பில் மறுவடிவமைப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வெள்ள அபாயம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை திட்டமிடுவதற்கு நகர்ப்புற தரவு களஞ்சியம், உட்கட்டமைப்பு மேலாண்மை மென்பொருள் மூலம் டிஜிட்டல் ட்வின் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. அண்ணா நகர், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், அடையாறு, பெசன் நகர் போன்ற இடங்களில் மின் வாகன மின்னேற்ற நிலையங்கள் அமைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்கரைகளை இணைக்கும் வகையில் சாத்தியமுள்ள வழித்தடங்களில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபாதை மற்றும் மிதிவண்டி பாதை அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மெரினா, பெசன் நகர், வண்ணாரப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிகளுக்கு பாதுகாப்பான வழித்தடங்கள் 40 கோடி ரூபாய் மதிப்பில் பன்முக போக்குவரத்து ஒருங்கிணைப்பு அமைக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் 50 விளையாட்டு திடல்கள் 20 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நில்ஸ் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு இடங்கள் தீவுகளாக காட்சியளிக்கின்றன.
கடந்த வாரம் பிரான்ஸ் நாட்டில் நில்ஸ் புயல் கோரத்தாண்டவம் ஆடிச் சென்றது. புயல் கடந்தாலும் கனமழை இன்னும் குறையவில்லை. நாட்டின் முக்கிய ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளம் நகரங்களை சூழ்ந்துள்ளது. கரோன் மற்றும் மெயின் ஆறுகளில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி உள்ளது. இதனால் கரோன் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் அங்குள்ள லாரியுல் மற்றும் காடிலாக் போன்ற நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மார்வண்டே மற்றும் ஏஜன் போன்ற பகுதிகளில் ஆறுகள் கரைபுரண்டு ஓடுவதால் வீடுகள், சாலைகள் தண்ணீரில் மூழ்கின. ஆற்றின் வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். கிரவுண்டே, லாட்யெட் கரோன் மற்றும் மெயின்யெட் லூவார் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக உயர்ந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் 2000 பேர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். நியூ அக்பிடைன் மற்றும் ஆக்சிட்னி ஆகிய பிராந்தியங்களில் சுமார் 9 லட்சம் வீடுகளுக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 1400 செல்போன் கோபுரங்கள் செயலிழந்ததால் தகவல் தொடர்பும் பாதிக்கப்பட்டுள்ளது. 70க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பல்வேறு நிலைகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. தலைநகர் பாரிஸில் ஓடும் செயின் ஆற்றின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆற்றங்கரை ஓரங்களில் உள்ள சாலைகள் மூடப்பட்டுள்ளன. Aujourd'hui, ce qui se passe, c'est que y a plus d'accès. En fait, les routes sont coupées par les inondations. Du coup, le seul moyen pour venir dans le village, c'est le bateau. வீடுகள், வணிக கூடங்கள், பெட்ரோல் பங்குகள் என அனைத்திலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போனது. பிரான்ஸ் சமீபத்திய ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கை எதிர்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடைபெறும் செயற்கை தொழில்நுட்பம் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா வந்துள்ள கூகுள் CEO சுந்தர் பிச்சை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் கடந்த திங்கட்கிழமை முதல் 20ஆம் தேதி வரை செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. அனைவருக்குமான நலன், அனைவருக்குமான மகிழ்ச்சி என்ற தலைப்பில் நடந்து வரும் உச்சி மாநாட்டில் 100 நாடுகளைச் சேர்ந்த 30 சர்வதேச அமைப்புகள், மாநில மற்றும் மத்திய அரசின் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். வரும் 20ஆம் தேதி இந்த மாநாட்டில் கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உரையாற்ற உள்ளார். அதனை முன்னிட்டு இந்தியா வந்த சுந்தர் பிச்சை டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி மற்றும் மனிதகுல பயன்பாட்டிற்கு ஏற்ப அதனை செயல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இருவரும் பேசிக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி AI துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் பணிகள் பற்றியும் இந்திய மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு கூகுள் நிறுவனம் வழங்க உள்ள வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோருடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டது அரசியல் களத்தில் பேசு பொருளான நிலையில் அழைப்பின் பேரிலேயே விழாவில் பங்கேற்றதாக அவர் விளக்கமளித்துள்ளார். ஈஷா யோகா மையத்திலிருந்து அழைப்பு வந்ததின் பேர்ல நான் ஈஷா சென்டருக்கு போய் சிவராத்திரியில கலந்துக்கிட்டு இன்னைக்கு தான் ஈஷாலேருந்து நான் வெளியே அப்படியே ஸ்ட்ரைட் சென்னைக்கு வந்துட்டேன். எல்லாருமே ஈஷா யோகா மையத்திலேருந்து அழைப்பு விடப்பட்டவங்க தான். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் அந்த முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன், என் பக்கத்தில் அமைச்சர் வேலுமணி, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க. நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசினேன்.